என்னங்க மோனியை பத்தி எந்த தகவலும் வரலையேங்க. கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு தான் வருவாங்க. திலகா, டேய் ராஜு, நம்ம மோனி. திலகா, என்னங்க? திலகா, இங்க வா. என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு கொடைஞ்சி எடுத்தல நீ. இப்போ நான் என்ன பிசினஸ் தெரியுமா பண்ண போறேன்? ஹோட்டல் பிசினஸ். நானும் கணேசனும் தான் இதுல முழுக்க இறங்கியிருக்கோம். அதுவும் இல்லாம இதுல கரை கண்ட ஒரு பெரிய மனுஷனை உள்ள இறக்கி இருக்கோம். வயசானவர், தொழில் தெரிஞ்சவர், அதனால கூட்டு சேர்த்திருக்கோம். எல்லாத்தையும் தரவா பார்த்து வேலை எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. பார்த்துட்டே இரு. இந்த ராஜு எல்லாரும் அண்ணாந்து பாக்குற மாதிரி நான் செய்யறேன். என்னதுலக்கா வாயடிச்சு போய் நிக்கிற? பார்க்க தானே போற ஐயாவோட வளர்ச்சிய. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. வீட்டுல வெட்டியா இருந்தா தண்ட சோறுன்னு சொல்ல வேண்டியது. பையன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா, அத பத்தி கனவோட பேசுறான். அவனை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நினைக்காம ஒரு மாதிரியா பாக்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணாலும் இப்படிதான். உங்களால வாயை திறந்து பாராட்ட முடியாதுல்ல. ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கட்டும், சம்பாதிச்சு கொடுக்கும் போது பணம்னு வந்து வாய் திறப்பீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. எனக்கு சும்மா இருக்கீங்களா? என்ன திலகா, வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்படின்னா நடந்துச்சு. மோனிஷாவை காணோம். மோனியே காணுமா? ஆமா. ஐயோ, மனுஷாவை காணுமா? என்ன திலகா சொல்ற? அதனாலதான் குமார் மாமா, சத்யா, பிரகாஷ் எல்லாரும் தேடிட்டு போயிருக்காங்க. அட கடவுளே, அண்ணி மோனிஷான்னு உயிரை விடுவாங்களே, அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அம்மா அப்பா என்னப்பா இது? மோனிஷா எங்கடா? என்னப்பா மோனிஷா கிடைக்கலையா? முடிச்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்ப்பா, எங்கேயும் கிடைக்கல. ஏண்டா இத சொல்லத்தான் வந்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? அத்தை, சுத்தாத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். மோனிஷா கிடைக்கவே இல்ல. அங்க இருக்கிறவங்க குழந்தைய பார்த்தோன்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தோம், ஆனா மோனிஷா கிடைக்கல. டேய் டேய், என்ன நடந்துச்சு? அண்ணி இப்படி குழந்தை மிஸ் பண்ணாங்க. மோனிஷா என் கூட இருக்கணும் தானே கூட்டிட்டு போனாங்க. கிழிச்சா கூட்டிட்டு போய் தான் தொலைச்சிருக்காள. ஏன் பொண்ணு நாடகம் ஆடி இப்ப பிள்ளைய தொலைச்சிட்டா. அதுவும் இல்லாம ஸ்டேஷன்ல வந்து கண்டுபிடி பேசுறாடா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நான் திட்டம் போட்டு பண்ணேன்னு சொல்றாப்பா. என்ன டிராமா போடுறேன்னு சொல்றாப்பா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அப்படியே அவளை கொண்டிருப்பேன். அம்மா, அந்நியர் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவங்க மனசுல வேற ஏதோ திட்டம் ஓடுது. அவ திட்டம் என்ன நம்மளுக்கு தெரியாதாடா? நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு ஒழிக்கணுங்கிறது தான் அவ கனவு, லட்சியம் எல்லாமே. இப்ப மோனிஷாவையும் தொலைச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குமார், என்ன இப்படி பேசுற? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணிய குறை சொல்றீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. டேய், என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? குமார், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். டேய், உனக்கும் அண்ணிக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அண்ணி மோனிஷாவை கடத்தினாங்க சொல்றது ரொம்ப டூ மச்டா. திலகா எல்லாத்தையும் இப்பதான் சொன்னா. என்ன இருந்தாலும் அண்ணி மோனிஷாவோட அம்மா. அவங்க எதுக்கு கடத்துறோம்? எதுக்கு டிராமா பண்ணும்? குமார், அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ், என்னடா இது? அப்பா, இது நிச்சயம் அந்நியரோட பிளான் தான். அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. வீட்டை மீட்க 1 மாசம் டைம் கொடுத்தாங்க. நாம அதுக்குள்ள பணத்தை புரட்டிடுவோம், டாக்குமெண்ட்டை வாங்கிடுவோங்கிற பயத்துல தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னதும் நம்ம கவனம் எல்லாம் அதுல போயிடும். ஒரே கல்ல 2 மாங்கான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதான் அவங்க சதி திட்டம். டேய் குமார், சும்மா இந்த மாதிரி சினிமா கதையெல்லாம் பேச வேணாம்னு சொல்றா. அண்ணி எதுக்கு அப்படி செய்யணும்? ஏன் செய்யக்கூடாது? அவ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அவ இதை மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் செய்யக்கூடியவ. ஏன் அவ செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியாதா? 1 2 என்னவோ நீ புதுசா அண்ணின்னு பேசிட்டு இருக்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அவ தன்னைத்தானே கொலை பண்ண ஆள் செட் பண்ணி பிரகாஷ் அதுல மாட்டி விட்டவ. ஏகாம்பரம் கூட சேர்ந்துக்கிட்டு பல கெடுதல்களை செஞ்சவ. எல்லாத்துக்கும் மேல கூட இருந்த மூர்த்தியே கொலை பண்ற அளவுக்கு போய் ஏகாம்பரத்தையும் கொலை பண்ண பார்த்திருக்கா. இவ்வளவு பண்ணவ இதையும் பண்றதுக்கு மாட்டேன் என்ன நிச்சயம்? சரியா சொல்லடா, இது அந்நியரோட டிராமாவா தான் இருக்கும். நாம மோனிஷாவை தேடி அலையணும், பண விஷயத்தை கோட்டை விடணும், இந்த வீடு அவங்க கைக்கு போகணும். டேய் குமார், தேவையில்லாம யோசிக்காத. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் மறுபடியும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அண்ணி உங்க 2 பேருக்கு வேணா எதிரியா இருக்கலாம், ஆனா குழந்தை விஷயத்துல அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பே இல்லடா. ஏன்னா அவங்க மனுஷோட அம்மா. அதை யோசிச்சு பேசுறா நீ. பிரகாஷ்,
ராஜி மாமா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. குழந்தை விஷயத்துல அக்கா இந்த அளவுக்கு போவாங்களா என்ன? அதுவும் இல்லாம நம்ம தேடி போன இடத்துல இப்பதான் இந்த குழந்தைய பார்த்தோன்னு சொன்னாங்கல்ல. ஏன் இது கூட அந்நியர் செட்டப்பா இருக்க கூடாது? பிரகாஷ், எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. அவ குழந்தைய வச்சு விளையாடுறாளா இல்ல உண்மையிலேயே மோனிஷாவை மிஸ் பண்ணிட்டாளான்னு எனக்கு புரியலடா. மாமா மனசை விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. மோனிஷா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா, வந்துருவா மாமா. டேய் குமார், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடா. மாமா வருத்தப்படாதீங்க மாமா, மோனிஷா கண்டிப்பா கிடைச்சிருவா. வாடா. அழுவக்கூடாது பாப்பா, அழாத. சரி 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 சரி, நான் உன்னை மம்மி கிட்ட கூட்டிகிட்டு போறேன். டேய் போடா, போய் குழந்தைக்கு பண்ணு வாங்கிட்டு வாடா. போடா. போட தின்னுட்டு தானே இருக்கு, தின்னு முடிச்சதும் அழுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையானே? அண்ணே, சுத்தி முத்தி நானும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேனே. குழந்தைய தேடி யாரும் வரலண்ணே, போலீஸ் கூட வரலண்ணே. டைம் வேற ஆயிப்போச்சு. இப்பயே தாஸுக்கு போனை போட்டாதான் சரியா இருக்குண்ணே. ஆர்வம் இல்லாம தூக்கிட்டு போயிடுவான். ஏன் சொல்றேன்னா, பொழுது விடிஞ்சு குழந்தைய யாராச்சும் பார்த்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. கை மேல 20,000 வரும்ண்ணே. நான் போய் போனை போட்டுட்டுமா? யாருக்கு? யாருடா அண்ணன்? அயோக்கிய பயல, வித்துடலாங்கிற கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம தாசு கிட்ட கொடுத்தா கண்ணை நோண்டி காதை அறுத்து சூடு போட்டு பிச்சை எடுக்க வைப்பான்டா. அடி, ஏதோ புரியாம பேசுறேன்னு பார்த்தா வந்துருச்சு விட்ட மாதிரி காசுங்கிற. நீ நானும் பிச்சைக்காரன் தான்டா. இதே உன் குழந்தையா இருந்தா இந்த மாதிரி பேசுறியா? இதை வச்சு என்னென்ன பண்றது? இது மேல இறக்கங்காட்டி என்னென்ன பிரயோஜனம்? அடி சேர்ப்பால, குழந்தைன்னு கூட தெரியாம உன் கண்ணை காசு மறைக்குது இல்ல. உனக்கு காசு என்னடா வேணும்? இந்தடா 10 சொல்லுடா, பிச்சை எடுத்தா தர்றேன். என்னடா அண்ணன், நீ என்ன என் கூட பிறந்தவனா? இல்லையே, அப்புறம் எந்த உரிமையிலடா அண்ணன் கூப்பிடுற? வயசுக்கு மரியாதை கொடுத்தா அதுவும் இல்லையே. என்ன அண்ணனா நினைக்கிற, அதனால கூப்பிடுற. நானும் உன்னை தம்பியா நினைச்சு கூப்பிடுறேன். ஏண்டா, பிச்சைக்காரங்களான நமக்கே இந்த உறவு தேவைப்படுதுன்னா இந்த சின்ன குழந்தைக்கு எத்தனை உறவு இருக்கும்? அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, இப்படி எத்தனை உறவு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இந்த குழந்தைய தொலைச்ச வேதனையில எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஈவிரக்கம் இல்லாம பேசுற. ஏண்டா, நமக்கு இப்படி குழந்தைங்க இருந்தா நாம இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்போம்? அதுங்களுக்கு சம்பாதிச்சு போடணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டோம்? பிச்சை எடுக்கணும்னு நாம என்ன தவமா செஞ்சு வந்தோம்? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லடா. சம்பாதிச்சு கோடி கோடியா வச்சுக்க போறோம். செத்தா கார்பரேஷன் லாரியில தூக்கி போட்டுருவாங்கடா. காசை வச்சு என்னடா பண்ண போற? சொகுசா வீடு பங்களான்னு வாங்கி போடுவேன். ஆனா நம்ம பிச்சைக்காரன் தெரிஞ்சா எவனா வீடு வாடகை கொடுப்பாரடா? ஒரு ஹோட்டல்ல போய் உள்ள உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியுமாடா? இருக்கிற காசெல்லாம் அப்படி தின்னு தீத்துட்டு வேற என்னடா தொழில் பார்ப்ப? திரும்ப வந்து பிச்சை தாண்டா எடுக்கணும். மணி வேண்டாண்டா. போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சமோ தெரியல, இந்த ஜென்மத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியறோம். இந்த பிரிவுல இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சா இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாம பிச்சை தாண்டா எடுத்துக்கிட்டு இருக்கணும். வேணாண்டா பாப்பா, அழுவாதம்மா. விடிஞ்சதான் அம்மா கிட்ட போலாம். என்ன என்ன மன்னிச்சிருண்ணே, காசு படத்துக்கு ஆசைப்பட்டு தானே அப்படி பேசிட்டேன். உயிர் வாழறதுக்கு தாண்டா பிச்சை எடுக்கிறோம். பிறக்கும் போது நாம பிச்சைக்காரங்க இல்ல, நாமளும் மனுஷங்க தான்டா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இந்தாங்கண்ணே பணம், மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்க. பாப்பா ஏந்திரிப்பா, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன வா. அண்ணே, என்னண்ணே நீங்க? என்னடா என்னண்ணே நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்களே? அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்மள கண்ட இடத்துல விரட்டுறானே. கோயில் வாசல்ல பிச்சர் கூடாதுன்னு தான் இங்க விரட்டி விட்டான். நம்ம மேல சமகான்ல இருக்கானே. குழந்தையோட பொண்ணுன்னு வை, நாம தான் குழந்தைய கடத்தணும்னு சொல்லுவானே. அதுவும் சரிதான். என்ன, குழந்தை நம்ம கூட இருக்கிறது தானே பாதுகாப்பு. காலையில எஸ்பி இந்த பக்கம் தானே வாக்கிங் வருவாரு. குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிடலானே. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. பாப்பா, காலையில வீட்டுக்கு போலாமா? டேய் மணி, உன் மனசுல வேற எதுவும் இல்லையே? என்னண்ணே நீங்க உங்க பேச்ச மீறி நான் ஏதாவது பண்ணிருக்கேனா? நீங்க பேசுறத கேட்டு நானே ஒரு மாதிரி ஆயிட்டேனே. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேனே. நிம்மதியா போய் படுங்கண்ணே, போங்கண்ணே. பாப்பா, நம்ம காலையில வீட்டுக்கு போலாமா? வா, போய் படுப்போம். படுத்து தூங்கு, காலையில போலாம். என்னாச்சுங்க? மோனிஷாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கா.
மனசுல நிம்மதியே இல்லடா. மோனிய நினைச்சா கஷ்டமா இருக்கு. என் பொண்ணை பிரிஞ்சது இல்லாம தொலைச்சிட்டு வர நிக்கிறான்டா. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. மாமா என்ன பிரகாஷ், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சரியான ஒருத்திய என் பொண்டாட்டியா தேர்ந்தெடுக்காத பாவத்துக்கு இப்படி நான் என் பொண்ணை எழுந்துட்டு நிக்கணுமா? ஏய், கோர்ட்ல அவன் டாடி டாடி கத்துனது அந்த குரல் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குடா. மோனி இருந்தப்போ அவளை நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். அவளோட அருமை தெரியல. ஆனா இப்ப மோனி இல்ல. குமார் அழாதடா. மோனிஷா கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருவா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலப்பா. பொண்டாட்டின் வீட்டை விட்டு போனவன் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி என் குழந்தையும் பிரிச்சு எங்கேயோ தொலைச்சிட்டாளேப்பா. குழந்தை வந்துருவாடா. எல்லாம் நம்ம நேரம். மோனிஷா இந்த வீட்டை விட்டு போனதையே என்னால தாங்கிக்க முடியலப்பா. சரி, யாரு கூட இருக்க போறா? அவங்க அம்மா கூட தானே இருக்க போறான்னு என் மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன். எப்ப அவ அங்க இருந்து காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதோ என் மனசு ஆடி போயிடுச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அது பச்சை மண்ணு, எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ. கண்ணை மூண்டாலே அவ முகம்தான் தெரியுது. ஜானகி, எதுக்கு பதற? மோனிஷா கிடைச்சிருவா. முடியலங்க. அவ வயசுக்கு அவ எங்க போய் என்னன்னு சொல்லிட்டு நிப்பா. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அது இந்த அளவுக்கு கொண்டு போய் விடணும் தெரியாம போச்சு. ஆமாம்மா, அழாதீங்கம்மா. டேய், வாடா போலாம். பைக் எடுத்துட்டு போய் ஒரு சந்து பந்து விடாம தேடுவோம். வா. டேய் குமார், நானும் வரேன்டா. நீ வேண்டாம், நாங்க போய் தேடி பாக்குறோம். குமார், அம்மா, மோனி நல்லபடியா திரும்ப கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோங்கம்மா. நாங்க வரோம். வரோம்ப்பா. சாமி, உன் மேல பாரத்தை போட்டு தான் நான் செஞ்சேன். அந்த குழந்தை என் பொண்ணு மாதிரி. அதுக்குள்ள எனக்கு மனசு வரல. அதனால தான் அதை வழியிலேயே விட்டுட்டு வந்தேன். அதை சேர்க்க வேண்டிய இடத்துல நீயே சேர்த்துறப்பா. அவங்க தாத்தாவோ பாட்டியோ, அவங்க அப்பாவோ, சித்தப்பா சித்தியோ, யாருக்கிட்டவாவது சேர்த்துடு. உன்னை நம்பித்தான் நான் செஞ்சிருக்கேன். என்ன பொறுப்பு இல்லாம குழந்தைய தொலைச்சிட்டு இங்க நல்ல மாதிரி சாமி கும்பிடுறியா? இல்ல மேடம். சீ, நிறுத்து. உன்னால என் அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு. வினோ, அக்கா அக்கா அழாதக்கா. இந்த ஜூஸ குடி. இல்ல வினோ, வேண்டாம். அக்கா, இந்த ஜூஸ குடிக்கா ப்ளீஸ்க்கா. அழுது அழுது உன் குரலே மாறி போச்சுக்கா. இல்ல வினோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு மோனிதான் வேணும். பாத்தியாயா, பாத்தியா? வினோ, நீ காயோக்கு ஆறுதல் சொல்ல. ஏய், வாடா. அக்கா, நான் சொல்றத கேளுக்கா ப்ளீஸ்க்கா. இத மட்டும் குடிக்கா. இல்லடா, குழந்தைய கொன்னுட்டியா இல்ல? பாஸ், இல்லடா, நீ அடிக்கடி சாமி கும்பிடுறத பார்த்தா தப்பா இருக்க. இல்லைன்னு பாஸ், இதெல்லாம் நடிப்புங்க. என்னடா சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய முடிச்சிட்டேங்க. நான் சாமி கிட்ட வேணாதான் அவங்க என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. அதுவும் இல்லாம அது பச்சை குழந்தைங்க பாஸ். அதனாலதான் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒரே நேரத்துல ஆக்டிங், அதோட பாவ மன்னிப்பு கேட்டு அழற. ஓகே விடு. அதான் எதோ சொல்லுவாங்களே, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. உனக்கு என்ன? நீ சொந்த வீட்டுல குடியிருக்க போற, கவலைப்படாத. ராஸ்கல், ஒரு பச்சை குழந்தைக்கு சமாதி கட்ட சொல்லிட்டு எனக்கு புது வீடு வாங்கி தரையா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. என்ன பண்ணி யோசிக்கிற? இல்லைங்க பாஸ், ஒண்ணும் இல்லைங்க. போலீஸ் கேட்கும்போது ஏதாவது உளறிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தெளிவா சமாளிச்சிட்ட. சரி, நீ கிளம்பு. நான் என் பிளானை முடிக்கணும். அந்த குழந்தையால தான் என் ஆசை எதுவுமே நடக்கல. இப்ப குழந்தை விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. டார்லிங் அவன் நினைப்பாவே இருப்பா. நானும் நல்ல மாதிரி ஆறுதல் சொல்லி அவளை தேத்தி என் வலையில விழ வச்சிருவேன். சரி, நீ கிளம்பு. வரேங்க பாஸ். நீ நாசமா தான்டா போவ.
உன் காமவெறிக்கு ஒரு குழந்தையை கொல்ல சொன்ன நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. பெனே, பாஸ், இது விஷயமா எந்த சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது. சரிங்க பாஸ். ஓகே, பி கேர்ஃபுல். சரிங்க பாஸ். குழந்தை சாகலின்னு தெரிஞ்சா என்ன கொன்றுவானே. நடக்கிறது நடக்கட்டும். இனி எல்லாம் கடவுளோட செயல். என்ன வேணும்? காய் இன்னும் அழுதுட்டு இருக்கா? எப்படி சார் அழாம இருக்க முடியும்? டார்லிங், என்ன பாரு. இன்னைக்கு நைட் விட்டுறேன். காலையில விடிஞ்சதும் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன செய்யணுமோ செய்யறேன். இந்த சிட்டியவே சலடா போட்டு தேட சொல்றேன். நீ அழாத ப்ளீஸ். சின்ன குழந்தை நம்பி அவ இப்போ எங்க போய் எப்படி இருக்கான்னு தெரியலையே. என்ன நம்பு டார்லிங். நான் சொன்னா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. வினோ, போ போய் டார்லிங் சாப்பாடு கொடுத்து படுக்க வை. நாளைக்கு குழந்தைய தேடி போகணும். ஓகே? அக்கா, அழாதக்கா. அக்கா, எனக்கு பயமா இருக்குடி. அக்கா அழாதக்கா. மோனி நிச்சயமா வந்துருவா. எப்படிடி வருவா? வந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. மணி என்னாச்சுன்னு பாரு. ஐயோ, என் குழந்தை இப்போ எப்படி எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. ஐயோ மோனி, அதை நினைச்சா எனக்கு கூட பயமாதாங்க இருக்கு. அழாதக்கா. இரு வரேன். நம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க நாம போய் மோனிய தேடி பார்க்கலாம். டார்லிங், இந்த நேரத்துல எப்படி எங்க போய் தேடுறது? இல்ல நம்பி, என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வாங்க தேடி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்கலாம். ப்ளீஸ் நம்பி. செத்து பல மணி நேரம் ஆச்சு. எங்க போய் தேடுறதா? பாடி கூட கிடைக்காத. நம்பி ப்ளீஸ் நம்பி. சரி வா டார்லிங், போய் தேடலாம். அக்கா நானும் வரேன்க்கா. வேணாம் வேணும், நீ இங்கே இரு. ஒருவேளை மோனி யாராவது பார்த்து அவ இந்த அட்ரஸ் சொன்னானா அவளை இங்க கொண்டு வந்து விட்டாலும் வெள்ளம். அதனால நீ இங்கே இரு. வாங்க நம்பி போலாம். இவ்வளவு தேடி மோனிஷா கிடைக்கலையாடா? எங்கடா போயிருப்பா? டேய் அழாதடா, அவ கிடைச்சிருவா. நம்பி, எனக்கு என் பொண்ணு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். பேசாத டார்லிங். எனக்கு என் பொண்ணு வேணும். என் மோனி வேணும். குழந்தை கிடைச்சிருவா, நீ அழாத. டார்லிங், அழாத காலேஜ். உன்ன குமார், என்ன நேர குழந்தை தொலைஞ்ச கவலை இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அட பாவி, உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே கிடையாதா? அவ நான் பெத்த பொண்ணு. என் மனசு உள்ள எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நிம்மதி இல்லாம தெரு தெருவா அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஊர் சுத்திரியான்னு கேக்குறேன். இப்ப துடிக்கிறவ குழந்தைய கவனமா பாத்துக்கணும்.